2 நிமிஷம் கீழே பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே மைண்ட் சொல்லுதுங்க, கீழே சாடி பாரு நல்லா இருக்கும், சாடி பாரு நல்லா இருக்கும், அப்படியே சொல்லுதுங்க. ஏன்னா கீழே பார்க்கும்போது அப்படியே தலை கறங்குதுங்க, வேற லெவலில் இருக்கு. படத்தில் மாற்றி இருக்கும், கை இருக்க இடத்துல கால் இருக்கும், கால் இருக்க இடத்துல கை இருக்கும் நண்பா. நண்பா நான் கேட்குறேங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம என்னைக்கான வீடியோல எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியாவிலே பிக்கஸ்ட் பிரிட்ஜான ஒரு மாத்தூர் தொட்டி பாலம் தாங்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குலசேகரம் போகிற ரூட்டில் தாங்க நம்ம இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் நம்ம போக போகிறோம். யாரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா நானே நண்பர் தாங்க போகிறோம். 2 பேருக்கு தாங்க போக போகிறோங்க. அது கிளம்பியாச்சுங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாத்தூர் தொட்டி பாலங்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறே இருக்குங்க. நம்ம போகும்போது டேரெக்டாக அங்கே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, நம்ம எங்கேருந்து கிளம்ப போகிறோம், அப்புறம் எத்தனை கிலோமீட்டரில் ரீச் ஆகுங்கிறது போக போக நம்ம பிளாக்ஸில் பார்க்கலாங்க, மோட்டோ பிளாக்ல பார்க்கலாம். வாங்க நண்பா. போகும்போது பெட்ரோல் மட்டும் போனோம்னா இல்லை இல்லையா கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுனில் தான் கிளம்புறோம். நாகர்கோவில் டவுன்லேருந்து கிளம்பி நம்ம டேரெக்டாக போகிற இடம் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலங்க. அதாவது மாத்தூர் தொட்டி பாலங்கிறது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் அப்பு மட்டுமே இருக்குங்க. அப் அண்ட் டவுன் சேர்த்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் 65 சம்திங் வரும் நண்பா. ஸோ அங்கே தாங்க பார்க்க போகிறோம். அங்கே என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பீப்புள்ஸுக்கெல்லாம் மேக்ஸிமம் தெரியுங்க அங்கே என்ன அது எப்படிப்பட்ட இடங்கிறது மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதர் ஸ்டேட்லேருந்து வந்து சப்போஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவீங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர். ஸோ அதனால தாங்க இந்த வீடியோ. எதனாலன்னா அந்த மெயின் ஏரியாங்க, அந்த ஏரியாவும் பார்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரிட்ஜுங்க, அதாவது லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் நண்பா நம்ம ஏசியாலேயே. ஒரு பெரிய பாலங்க. அதை மாத்தூர் தொட்டி பாலம் மேப்பில் போட்டாலே அந்த நீங்கள் ஃபோட்டோவில் வருவாங்க மேப்லேயே. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நண்பா எப்படிப்பட்ட ஏரியா அப்படிங்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 101 ஃபீட்டுங்க, 101 ஃபீட் ஹைட்டு நண்பா. வேற லெவலில் இருக்கும். மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சொர்க்கமே தெரியுங்க, அந்த அளவுக்கு இருக்கும் நண்பா அந்த தொட்டி பாலம் பார்த்தீங்கன்னா. அதான் நம்ம லைவாக பார்க்க போகிறோம், உங்களுக்கு காட்ட போகிறேன் நண்பா. அந்த வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் வீடியோ தொடர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாருங்க, போகும் நல்லா இருக்கும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த தொட்டில் பாலத்தை கெட்டும் போது, அதாவது அந்த கெட்டுறது அந்த வரலாறே ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. அது அங்கேயுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பா. அது என்ன ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறத நான் அந்த பிளேஸில் போய் டேரெக்டாக சொல்கிறேன் நண்பா, பார்க்கலாம். இப்போ வண்டி ஃபியூல் போடணுங்க, ஃபியூல் டோட்டலாக இல்லை நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம கர்நாடகா ஸ்டேட் ரைடு போய்ட்டு வந்து ஒரு வண்டியை நம்ம தொடவே இல்லைங்க. ரொம்பலாம் வண்டி வெளியே எடுக்கலாம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் என்னன்னா இன்ஜினாக வண்டி மாற்றலாம். இன்னும் கிட்டத்தட்ட 5000 கிட்ட தாண்டி ஓட்டிட்டு இருக்குங்க இன்ஜினியர் மாற்றாமலே. இன்ஜினியர் மாற்றியே கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நண்பா. நம்ம மயிலாடுறத பார்த்தீங்கன்னா மாற்றணுங்க. ஏன்னா லிமிட்டே 4000 உள்ளதாங்க மாற்றணும் இன்ஜினாலே. நம்ம இன்ஜினாலே இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 மேலே தாண்டிட்டு ஓடுதுங்க கிலோமீட்டரு. லாஸ்ட் டைம் போன ரைடே கிட்டத்தட்ட 2000 சம்திங் ரைடு கிலோமீட்டர் மேலே வந்துச்சு நண்பா. ஓகேங்க, எங்கே ஃபியூல் போட்டுரும். ஃபியூல் போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் மேலே எலும்பிருக்கு நண்பா. ஆனால் சுத்தமாக ஃபியூல் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரையாக தான் இருந்தது. டோட்டலாகவே ட்ரையாக தான் நண்பா இருந்தது நம்ம டேங்கில். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரைடு போனதுக்கு வண்டி வெளியே எடுக்கலைங்க, அப்படியே ஒதுக்கி விட்டு தான் தூசி துருமாயி அப்படியே கடந்துங்க. இப்போதான் அடுத்த ரைடுக்காக நம்ம மறுபடியும் எடுத்து வச்சு போயிட்டுருக்கோம் நண்பர்களை ரெடி பண்ணி. நண்பா ஒரு வழியாக நம்ம என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டில் பாலம் அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தான் நண்பா இருக்கணும். ரொம்ப ஏதேசம் ரொம்ப கிட்ட வந்துடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நண்பர்களே தொட்டில் பாலத்தை பார்க்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோங்க, ஆல்ரெடி ஒருக்கா வந்திருக்கோம். எப்போன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. மேபி இருக்கும், 1.5 இயர்ஸ் மேலே இருக்கும் நண்பர்களே. அதுக்கு முன்கூட்டின ஒரு வந்திருந்தோங்க, பிஃபோர் டைமில் ஒருக்கா வந்திருக்கோம். அதனால் இப்போ செகண்ட் டைம் நம்ம வரோம் இந்த ஏரியாவுக்கு. அதனால் நம்ம பிளாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் இந்த இடம் கிளியராக தெரியுங்க. ஆனால் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர மக்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் தெரியாது. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த பிளேஸெல்லாம் பார்க்காம. மேலே இந்த பிளேஸ்லாம் பார்க்கணும் நண்பா. அதுக்காக இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவை நம்ம அதனால தான் ஒரு பிளாகாக எடுத்து பண்ணுறோம் நண்பா, நம்ம சேனலில் போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர மக்கள் கண்டிப்பாக இதை இந்த பிளேஸை ஒர்க்காவது விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவிலே லார்ஜஸ்ட்டுங்க, அதாவது ஏசியாவிலே லார்ஜஸ்ட்டு பிரிட்ஜுன்னா நம்ம மாத்தூர் தொட்டில் பாலம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ கெட்டினாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் திறந்து வச்சாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்குது நண்பா. அதுங்கிறது அந்த பிளேஸ்லேயுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆனால் அதில் ஒரு வரலாறாக இருக்குது நண்பா, கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதெல்லாம் அங்கே போய் டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது.
இன்னும் அந்த ஏரியா கிட்ட போனே ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம வாங்க. ஜம்முன்னு பில்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வேற லெவலில் பில்டு பண்ணியிருக்காங்க. இதாங்க என்ட்ரன்ஸு. நான் அந்த படிக்கட்டில் தாங்க மேலே போகணும். பார்க்கிங்கு ரூபா உண்டு நினைக்கிறேன். அதில் விடலாமா? அதுலையா? நண்பா இதாங்க என்ட்ரன்ஸ். படிக்கிட்டு பார்த்தீங்களா, இப்படி பெய்தாங்க மேலே போகணும். பைக்கேலியில் விடுவோம். மேலையா? இதான்ல வழி. அடே போ, அப்படி அங்கே வழி இருக்குன்னு சொல்கிறாப்புல. என்னங்க யான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஏதோ ஒரே ஒருக்கா தாங்க வந்துருக்கோம். சொன்னோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இயர் ஆகிட்டுங்க. அதனால தாங்க நமக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஆளை போகலாங்க, ஆனால் அந்த ஆளை வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. கீழே ஒரு படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க என்ட்ரன்ஸ் நினச்சி அதில் தாங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு மேலே போன மாதிரி ஞாபகம் இருக்குது. மெயின் கான்செப்ட்னு பார்த்தோன்னா இங்கே பைனாப்பிள் ஃபேமஸுங்க. பைக்குக்கு டிக்கெட் உண்டான்னு இல்லையா? அங்கே இடம் அங்கே ஓடும். அம்மே என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் இருக்குது. அந்த ஆள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே கிடையாது நினைக்கிறேன். நண்பா ஜம்முன்னு நம்ம வண்டியை பார்க் பண்ணி வச்சுங்க. அப்படி ஜம்முன்னு விட்டாச்சு. பார்த்தீங்களா, நேரம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கா இருக்குது. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்குங்க அப்போ மட்டும். இல்லை இது எந்த டிக்கெட் உண்டுலா? அப்படி வந்தா கிடையாது. மேலே படிக்கட்டு வழியே மேலே ஏறி வரணும். படிக்கட்டு வழி இந்த இது வெளியே இது உள்ள போக கிடையாது. இப்படியும் போகலாம். அங்க கீழே படிக்கட்டு வழியே வந்தா கிடையாது. நண்பா நம்ம டிக்கெட் எடுத்து உள்ள வந்துடுவாங்க. இப்போ உள்ளதான் போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துருவாங்க. என்ட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோ என்ன ஏதுன்னா எங்களுக்கு மனவேதனை ஆகிட்டுங்க டக்குன்னு என்ட்ரி டிக்கெட் எடுக்கும்போது. அதுதான்ல என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு எப்படின்னா ஒரு பைக்குக்கு 10 ரூபாங்க. அதாவது ஒரு பெர்சனுக்கும் 10 ரூபாங்க. ஆக மொத்தம் ஒரு ஆளுக்கு ஒரு பைக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா. எங்கள் 2 பேரும் சேர்த்து 40 ரூபா தாங்க கதையாச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரா கேமரா என்னன்னு கேட்டாங்க. தெரியாதனமா நம்ம கோபுரா வெளியே எடுத்து நீட்டிட்டாங்க. அதை அவர் அங்கேருந்தே கொஞ்ச நேரமாக குறுகுறும் பார்த்துட்டு இருந்தாரு. வேற வழி இல்லாமல் அது கேமரா தான் கேட்டார். நம்மளும் கையில் இருக்கிறத பார்த்துட்டாரு. அதனால ஒன்றுன்னு சொன்னோங்க. கேமராவுக்கு 30 ரூபா வாங்கிட்டாருங்க. டோட்டலாக 70 ருபீஸ் ஆச்சு நண்பா. மனவேதனையே இருக்குது. அந்த மனவேதனை உச்சத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. உங்களுக்கு உள்ளே தான் போயிட்டுருக்கோம். நம்ம போக பேக்கில் காணிக்க நண்பா, வாங்க பார்க்கலாம். ஸோ இதாக நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டுருக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 மாதிரி வாய்க்கால் மாதிரியும் இருக்கும். இப்போ 6 மாதிரி இருக்கும் பாருங்க. நான் அங்கேருந்து வருதுங்க. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மாதிரி ஆயிருங்க. அதை நான் போகும்போது காட்டுறேன். அது இல்லாமல் என்ன கான்செப்ட்னா, இனிமேல் தாங்க நம்ம அந்த ஏசியாஸ்லேயே பிக்கஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வரப்போகுதுங்க. அந்த ஃப்ரிட்ஜை தான் பார்க்க போகிறோம் நண்பா. மாத்தூர் தொட்டில் பாலம் உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது. மேப்பில் போட்டாலும் எங்கே இருந்தாலும் வந்துடலாங்க. போக போக பார்க்கலாம் வாங்க. இப்போதான் வந்திருப்போம். இதுதாங்க என்ட்ரன்ஸ், அதாவது மாத்தூர் தொட்டில் பாலத்தோட என்ட்ரன்ஸ் நண்பா. நண்பர்களே உள்ளே வந்துடுவாங்க. கீழே விழுந்தா ஒன்றும் தேராதாவா? அப்போதாங்க இனிமேல் தான் த்ரில்லே இருக்கு. கீழே விழுந்தா கைகால் மட்டும் தனித்தனியாக கிடக்கும். கைகால் தனித்தனியாக கிடக்கும், முடியாது. எங்கெல்லாமோ கிடக்கும். ரொம்ப வாய்க்கால் போது பார்த்தீங்களா? ரைட்டா பார்த்தீங்கன்னா இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்கால் வரும்போது அதான் லெஃப்ட் சைடில் வாய்க்கால் இருங்க. நம்ம பாலத்துக்கு சென்டரில் போயிட்டு போக போகிறோம் நண்பா. இன்னும் போக போக தான் இனிமேல் தாங்க த்ரில்லே ஆரம்பம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழே, அதாவது நம்ம ஹைட்டு எத்தனை ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 ஃபீட்டு நம்ம அந்த ஹைட்டு, அதாவது பாலம் ஹைட்டு மட்டுமே. கீழே காணிக்கிறேங்க, தலைவரை கறங்குது. கீழே வர காட்டுறேன் பாருங்க நண்பா. இதுதாங்க கீழே. ஏன்னா கீழே பார்க்கும்போது அப்படியே தலை கறங்குதுங்க. வேற லெவலில் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க நண்பா, வியூ வேற லெவலில் இருக்கு நண்பா. என்ன ஹைட்டு பாருங்க. இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒட்டினாலும் நிற்காதுங்க. ஸ்க்ரூ போட்டு நட்டு போட்டு முறுக்குனாலும் நிற்காது நண்பா. அந்த மாதிரி பட்ட ஹைட்டுங்க இது. வேற லெவலில் இருக்கு ஹைட்டு. பாருங்க நண்பா, டோட்டல் வியூவும் பாருங்க, தரமாக இருக்கும். இதாங்க மாத்தூர் தொட்டி பாலம்.
ஏசியாலேயே பிக்கஸ்ட் ஃப்ரிட்ஜ்னா இதுதாங்க. த்ரில்லாகவும் இருக்குங்க, ரொம்ப 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 பயமாக இருக்குது. அதுதான் மெயின் கான்செப்டே இந்த பாலத்தில். நான் அந்த எண்டு வரைக்கும் மேலே காட்டுறேன் பாருங்க, அங்கே வரைக்கும் போகணுங்க. அந்த எண்டு வரைக்கும் இருக்கு ரூட்டு. பார்க்கலான்னு வாங்க. நீ ஆம்பளை ஆகும் கீழே உள்ளதே பற்றி பேசிட்டு இருக்க. பாசிட்டிவா பேசு. இவ்வளோ ஹைட்டாக தான் இருக்கும் அதுக்குன்னு. அப்படி இருக்குல்ல, எதான் இருந்தாலும் இந்தியன் மேடுல பயமா தானே இருக்கும். இந்தியன் மேடு தான்டா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேடை. சும்மா கிடையாது, கீழே மட்டும் பார்க்காம மாட்டாங்க. மற்ற ஒரு காமெடியில விவேக் சார் நடப்பார்ல, அந்த மாதிரி தாங்க. செல்ல மாரியாத்தா அதே தாங்க கான்செப்ட். கிட்டத்தட்ட அதாங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட ஹைட்டு நண்பா. த்ரில்லா மட்டும் இல்லைங்க, ஃபியராகவும் இருக்குங்க. வேற லெவலில் இருக்கு நண்பா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா. இதுதான் வருது அண்ணா. அதுல ஒத்த கால நடந்து போயிருக்காங்க. இதுல அதுல இதுலயா? ஆமா, வேர்ல்ட் ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்ட். ஒத்த கால நடந்தானா? ஆமா. என்னடா சொல்றீங்க? சைக்கிள் ஓட்டி இருக்கானுங்க. அதுல சைக்கிளும் ஓட்டி இருக்கானு. அந்த சைடு பள்ளம் எப்படி இருக்கு பாத்தியா? வேற லெவல் ஏரியா. அதில் உளுந்தா கண்டே பிடிக்க முடியாத, தேடணும் கிடைக்காது அந்த சைட்லாம். நண்பா இந்த ரிவர் வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்கு பாருங்க. அங்க இருந்தாங்க வருது. ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, அதாவது இந்த வெள்ளங்கிறது அப்படி போயிட்டே தாங்க இருக்கு. நான் ஸ்டாப் பண்ணி நிற்காம அதுபாடு ஸ்பீடா போகுதுங்க வேற லெவலில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது நேராக வேற எங்கேயும் போகுதுங்க. இது வேற எங்கேயும் போல. இது ஆக்சுவலி காமராஜர் பீரியட்ல வந்து அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு தண்ணி தேவைப்பட்டுதான். காமராஜர் ப்ரோ வந்து இந்த பாலத்தை கட்டியிருக்கா. அப்படி அந்த ஊர்ல தண்ணி இப்படியே போட்டும் கட்டியிருக்காரு. ஸோ தண்ணி போகுது. தண்ணி அதனாலதான் போகுது. அதாவது இந்த காமராஜர் பீரியட்ல இது கட்டியிருக்காங்க அப்படிதானே. ஸோ கிட்டத்தட்ட இது அதாவது எந்த வருஷத்துல கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டைம்ல கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1963 இருந்து நண்பர்களே 1963 இருந்து 1969 கட்டியிருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா. அந்த டைம்ல தான் கட்டியிருக்காங்க. அதாவது நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் சார் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க டைம்ல கெட்டதுங்க இந்த மெயின் ஃப்ரிட்ஜே. அப்படினால அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் மேலே ஆயிருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜை கட்டி. ஆனாலுமே இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு இது இல்லைங்க, ஒரு ஷேக்காக இருக்கட்டும் அசைவாக இருக்கட்டும் ஒன்றுமே கிடையாது நண்பா. பயங்கரமான ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் இருக்குங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல் விழுந்துருக்குங்க. நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். இது கெட்டும் போதே இப்படி தான் கட்டியிருக்காங்களா என்ன கதை தெரியல நண்பா. திடீர்னு உங்களை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா எங்க ஒரு கேப் இருக்கு, எங்கள்கிட்ட பயம் கொடுத்துட்டுங்க. அதனால ஒன்றும் நண்பா, பயப்படக்கூடாதுங்க. எதுனாலுமே ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. தைரியம் தான் நண்பா முக்கியம் நம்ம மனிதர்களுக்கு. தைரியம் இருக்குதே, கொஞ்சம் கீழே பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்குங்க. அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க கீழே பார்க்கும்போது பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கு. ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்குங்க, ஒருத்துங்க. சொல்லப்போனால் ரியலி ஒருத்து நண்பா. அதாவது எத்தனை ஃபீட்டு, அதான் மெயின் கான்செப்ட் நண்பா. எத்தனை ஹைட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஹைட்டு பார்த்தீங்கன்னா 101 ஃபீட்டு நண்பா. அதாவது கீழே இருந்து மேலே வரையும் 101 ஃபீட்டு இருக்கு நண்பா ஹைட்டு. ஒரு மாதிரிப்பட்ட ஹைட்டுங்க இந்த பாலம் பார்த்தீங்கன்னா. மாத்தூர் தொட்டி பாலம்னாலே நம்ம ஏசியாலே பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே ஒருத்துங்க. ரொம்ப லார்ஜஸ்ட்டு பாலம் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டுங்க. அதனால கண்டிப்பாக அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யார் வந்தாலுமே மேக்ஸிமம் இந்த ஏரியாவை விசிட் பண்ணி பாருங்கள். மேப்பில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் விசிட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேப்பில் நீங்கள் மாத்தூர் தொட்டியில் படம் அடித்தாலே போதுங்க, நேராக இந்த லொக்கேஷன் கொண்டு விட்டுருணும்பா. என்ட்ரி டிக்கெட்லாம் 20 ரூபா தாங்க. ஜஸ்ட்டு எவ்வளோ நம்ம கொடுத்து செலவு பண்ணுறோம். மேலே இந்த ஏரியாவை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணினா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரிப்பட்ட ஏரியாங்க இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா. ஸோ ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாருங்க நண்பா. அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவை மேலே எடுக்கிறோம் நண்பா. பார்க்கவங்கலாம் மேக்ஸிமம் வந்துருங்க, வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு போங்க. மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நண்பா. ஏதோ நம்ம பக்கத்தில் போயிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தாங்க இருக்கும் நம்ம இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு. என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 5 நிமிஷம், அதாவது 2 நிமிஷம் கீழே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே தலை கறங்குதுங்க, அப்படியே கேர் ஆகுது நண்பா. வேற லெவலில் இப்போ மைண்ட் எங்கே திரும்பாங்க போகுது. கீழே ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டீங்கன்னா மைண்ட் எப்படி திரும்பாங்க போகுது. நம்ம சாடுவோம் அப்படியே போகுதுங்க. கரெக்டுங்க, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தாங்க. கீழே சாடிட்டீங்கன்னா ஒரு செகண்ட் தாங்க ஆகும். டோட்டல் ஸ்பேர் பார்ட்ஸ்ல மாற்றி இருக்கும். கை இருக்க இடத்துல கால் இருக்கும், கால் இருக்க இடத்துல கை இருக்கும் நண்பா. என்ன கான்செப்ட்னா அதாங்க. இப்போ என்னன்னா கீழே அலைன்மெண்ட் டோட்டலா மாறிடுங்க. பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பா, வேற எதுவுமே பண்ண முடியாது. அதாவது 2 நிமிஷம் நாங்க ஒரு 2 நிமிஷம் கீழே பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே மைண்ட் சொல்லுதுங்க கீழே சாடி பாரு நல்லா இருக்கும், அப்படியே சொல்லுதுங்க மைண்ட். ஏன் இப்படி சொல்லுன்னு தெரியல நண்பா. ஏன் நிறைய பேர் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஹைட்டா இருக்கும் போது சரி, ஸ்பீடா போயிட்டு இருக்கும் போது சரி, அது அப்படிதாங்க. அது ஒரு மைண்டே அப்படியே ஒரு இது கொலாப்ஸ் ஆகுதுங்க. நாங்க அதான் கொஞ்சம் நின்று பார்த்தா இன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி நடந்து அப்படி போயிட்டு நண்பா. ஏதாச்சும் நம்ம கிட்ட வந்துடுவாங்க, நீங்க வந்து கீழே இறங்கி போக வேண்டியதான். அதாவது இறங்கி நேரா இது ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இதோட தான் வரணும். இல்ல இதுல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, இது என்னது இறங்கி போக முடியாது. ஓ இறங்கி அவுட்றாது அப்படிங்களா?
ஓகே நண்பா, சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேச்சர் தாங்க இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தாங்க. நான் காணிக்கிறேன் பாருங்க, லெஃப்ட்ல இருந்து பறந்து விரிஞ்சுவே இருக்கு நண்பா. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம் தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லுமே ரப்பர் தோட்டம் நண்பா. நாங்க இருக்கிறது வந்து மாத்தூர். மாத்தூருங்க. மாத்தூர் என்றாலே ரப்பர் தோட்டத்துக்கு பேர் போன இடம். கண்டிப்பா நண்பா. அது மட்டும் இல்லைங்க, மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு வந்தாங்களே ஃப்ரெஷ்ஷான ஒரு பழம் கிடைக்குங்க. என்ன பழம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் தாங்க. நம்ம அண்ணாச்சி பழம் தாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் போகும்போது என்ன கொடுத்துருப்பாங்க, நான் போகும்போது வரும்போது நாங்கள் பார்த்தோம் நண்பா. அதை வாங்க முடியல. ஏன்னு பார்த்தா நம்ம இந்த இடத்த போயிட்டு ரிட்டர்ன் பண்ணி தான் வர போகிறோம். ஸோ அதனால நம்ம போகும்போது நான் காணிக்கிறாங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாங்க. அதே உங்கள் வீடியோவில் காட்டுறாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா மெயின் அது ஒரு டேஸ்ட் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நாங்கள் அதான் பார்க்க போகிறோம், அதை உங்களை வீடியோவில் காணிக்கிறேன்பா. அதையும் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம பக்கத்தில் இன்னும் முடியல நண்பா. கிட்டத்தட்ட இது மட்டும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு போல நடந்து வந்தது. ஆமாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த எட்டுலேருந்து அந்த எட்டுக்கு. ஸோ சேட் நண்பர்களே. நம்ம அப்படியே போயிட்டு அதில் யூட்டர்ன் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் தான் வர போகிறோம். வந்துட்டு மறுபடியும் நம்ம பைக் விட்டு தான் போக போகிறோம். அங்கே தாங்க அண்ணாச்சி பழம் கிடைக்கும். ஸோ அங்கேயே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மறுபடியும் நம்ம எங்கேருந்து நம்ம கிளம்பணுமோ அங்கேயே நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும்பா. நண்பா நம்ம இப்போ அந்த வழியாக வந்துருப்போங்க. வந்து இந்த எண்டு வந்துட்டோங்க. இப்போ என்ன கான்செப்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கடையாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 90s 70s கிட்ஸுக்குள்ள 90s 70s மட்டும் இல்லைங்க, 2K கிட்ஸு நம்ம சாப்பிட்டு போனோமோ அந்த மாதிரிப்பட்ட மிட்டாய் ஐட்டங்கள்ங்க. இந்த பப்பி ஜாமு, அந்த இளந்தம் பழத்தோட அந்த பொடி, அந்த மிட்டாய் அதெல்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தா தெரியும். சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் பழைய அந்த மிட்டாய் லைட் அதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி இழந்த முடியா பப்பி ஜாமா, இது பப்பி ஜாமு, இது பப்பி ஜாமு. 2 ரூபா பப்பி ஜாம். இதில் அந்த பொடி இருக்குங்க, அது இல்லையோ? பொடி இல்லையோ, ஜாம் பப்பி ஜாம் தான் இருக்கு. வாங்கலையா? வாங்குவா 2 ரூபா முருகாண்ணா பட்டி. பொடியை நாங்கள் லாங்கிலேருந்து பார்த்தோம், எங்களுக்கு ஒரு ஈர்த்துச்சு, அதான் வந்தோம். பப்பி புளி ஜாமு எல்லாம் ஒரே ஐட்டம் தான் இல்லையா? இது வேற அது வேறையா? இது வந்து புளின்னு, அது 2 புளி தாமக்கா. நண்பா எல்லாம் நம்ம எல்லாமே நம்ம பழைய காலத்து மிட்டாய் நண்பர்களே. சின்ன பிறகு சிகரெட்டு மிட்டாய், இந்த இழுத்து விடுவோம் பார்த்தீங்களா அந்த மிட்டாய், கண்ணு மிட்டாய், தங்க பிஸ்கெட் மாதிரி இருக்குங்க அந்த மிட்டாய். நிறைய மிட்டாய் இருக்குங்க. அந்த உருண்டையெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஃபேன் மிட்டாய் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. கரைக்கு விட்டா கறங்குங்க வேற லெவலில். சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க நண்பர்களே. நம்ம இப்போ என்ன வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பப்பி ஜாமேன்ட்டு போக போகிறாங்க. போகும்போது பார்க்கலாம் நண்பா. நண்பா நம்ம வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த பப்பி ஜாம் பொடி தாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடுவோம். பொடி இல்லைங்க, சாரி, ஜாம் நண்பா. இது நம்ம பப்பி ஜாமும் இவர் இந்த சின்ன ஜாமும் வாங்கியிருக்கோங்க. 2 ரூபா தாங்க ஐட்டமே. வேற லெவலில் இருக்க போதுங்க. போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. போகும்போது இங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்த மாதிரி இதுலேருந்து ஏறி அப்படியே நேராக போய் அந்த லாஸ்ட் வர 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்பா. வந்த ரூட்லாம் திரும்பி போக போகிறோம். நம்ம வந்த ரூட்ல தாங்க போக போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு போகிறதுல அப்படியே போகும்போது பார்க்கலாம் வாங்க. நண்பா நம்ம பாலத்துலேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டாங்க. அதாவது நம்ம அங்கேருந்து கடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து வந்து அந்த ஏரியாவில் தான் வரோம். ஏன்னு பார்த்தா அங்கே தான் நம்ம பைக் விட்ருந்தோம். அதனால் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வழியாக வரோங்க. அதில் ஒரு சென்டரில் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த தொட்டில் பாலத்து, அதாவது இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தோட வரலாறு அதில் தாங்க இருக்குது. அதை உங்களுக்கு வீடியோவில் லைட்டாக காட்டுறேன்பா. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம வரும்போது அது என்ட்ரன்ஸில் பார்க்கலாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம கரெக்டாக கிட்டத்தட்ட அந்த டிக்கெட் எடுக்க டைமிலே அப்படியே நம்ம அதிலே இருந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம அதை பார்க்க முடியல. அதில் போகும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு காணிக்கிறேன். அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு மெயிலி நான் போகும்போது சொல்கிறேன் நம்ம என்னென்ன கதைங்கிறது. போகிற அண்ணாச்சி பழம் வாங்கணுங்க. பப்பி ஜாம் வாங்கியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி அண்ணாச்சி பழம் தான் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ அது நம்ம மிஸ் பண்ண வாங்கணும். ஸோ அந்த அண்ணாச்சி பழமும் சாப்பிட்டுட்டு நான் மீதி போகும்போது பார்க்கலாங்க. அது இல்லாமல் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டை பாருங்க, அது மெயினாக பாருங்கள். நண்பா பாருங்க, இதாங்க அந்த கல்வெட்டு போட்டிருக்கான். அதான்மா பிரிட்ஜ் இன் ஏஷியா. ஆமாம், இது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அருவிக்கரை வில்லேஜுங்க இந்த பிளேஸு. ஸோ அது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் எல்லாம் மீட்ரு எல்லாமே போட்டிருங்க. ஹைட்டாக இருக்கட்டும், எத்தனை மீட்ரு சைஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருங்க நண்பா. கிட்டத்தட்ட 1963 1969 வரை போட்டிருங்க நண்பா. இவர் தாங்க நம்ம ஆளு ஹெட்டு. 1240 ஃபீட்ல 1240 ஃபீட்ல அது நீளம்ல, லென்த்ல. இது 1240 ஃபீட்டுங்கிறது லென்த்து. ஹைட்டு 101 ஃபீட்டு. வேற லெவல்ல இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டருங்க மிஸ்டர் காமராஜர் சார் அவர் பீரியட்ல தாங்க பண்ணியிருந்தாங்க.
டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் கிட்டத்தட்ட 12.90 lakhs ஆயிருக்குங்க. 12 lakhs ஆகும். 13 டோட்டலாக 13 lakhs சம்திங் ஆயிருக்கும் நம்ம அந்த பாலம் கட்டி முடிகிறதுக்கு. ஸோ இதாங்க மெயின் கான்செப்ட். நம்ம பைக் கிட்ட வந்துட்டோங்க. ஹெல்மெட் இருக்கா? அப்பாடா ஹெல்மெட் இருக்கு. பயந்துட்டே இருந்தா நம்ம ஹெல்மெட் இருக்குமோ இருக்காது. அந்த மெயின் கான்செப்ட் பார்த்து இந்த லைன் தாங்க வரிசையாக வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி போலாங்க, பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் வரிசையாக வச்சிருக்காங்க. காட்டுறோம் பாருங்க. ஏன்னா அங்கேருந்தே வரிசையாக வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த எண்டு ஸ்டார்டிங்கான அந்த டிக்கெட் எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைனாப்பிள் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க பைனாப்பிள் ஃபுல்லாகவே கிரியேட் ஆகுது. அதாவது இங்கேருந்து தான் உருவாகுது. நம்ம அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்கு பாருங்க. இது நேரு பேக் சைடு உங்களுக்கு பார்த்தா தெரியாது, கிட்ட போய் காட்டுறேன். அதுதான் பைனாப்பிள் தோட்டம் அண்ணா இருக்குது. அங்கேருந்து தாங்க விளைய வச்சு இங்கே விற்கிறாங்க. அதாவது டோட்டலாக சொல்லணும்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரூட்டுனா இங்கேருந்து டேரெக்டாக கிடைக்குங்க. எவ்வளோக்கா? எவ்வளோ? 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு பாதி தான் வரும். வேணுமெങ്കിൽ 10 ரூபாய் இப்படி எடுக்கும்பா 10 ரூபா. அதான் கூட ஒரு 3 பீஸ் ஆச்சு 20 ரூபாவா? என்னக்கா இப்படி சொல்லுங்க? சொன்னீங்களா தம்பி? 5 துண்டு 4 துண்டை வச்சுக்கொண்டு 10 ரூபான்னு சொல்லுவேன். எங்களும் குடிக்கலாம். 20 ரூபாய்க்கு இருக்கா? 20 ரூபாய்க்கு இருக்குக்கா. கீழே விழுமா? கீழே விழும் போல இருக்கு. குளர் கவர் கிடைக்குமா? கிடைக்காதோ? கொண்டு போ. இல்ல வச்சு சாப்பிட்டதுக்கு இது இப்ப கீழே விழுந்து பாத்தீங்களா? குளர் கவர் தேங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உள்ள கவர் போட முடியாது. ஓகே. சரிக்கா நன்றி. அதெல்லாம் வேண்டாம்க்கா. பொடி கூட வந்துட்டீங்க. எவ்வளோ? 20 20. சார் அண்ணாச்சி பழம் வாங்கிட்டோங்க. இப்போ நம்ம இதை ஈட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது போக போக வீடியோவில் பார்க்கலாங்க. எவ்வளோ பார்த்துருப்பீங்க வீடியோவில் 20 ரூபா வாங்க ஐட்டம் ஆக மொத்தம் நிறைய இருக்குங்க. ஒரு பழம் எவ்வளோ சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்களோ? இல்லை 5 பழம் 100 ரூபா வாங்க. அதாவது சின்ன சைஸ் பழம் 5 பழம் 100 ரூபா, பெரிய பழம் 3 பழம் 100 ரூபா. அப்படிப்பட்ட வெரைட்டியில் இங்கே இருக்கு நண்பா. டேஸ்ட்டு பார்க்கலாங்க. வேற லெவலில் இருக்கு நண்பா. நண்பா எப்படி இருக்குவா பழம்? எப்படி இருந்து? ஒருத்து வேற லெவலில் இருங்க பழம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்தே விளைய வச்சு நமக்கு தரக்கூடியதுங்க. ஏங்க தேன் மாதிரி இருக்குதுங்க. கண்டிப்பாக அப்படி தாங்க இருக்கு. ஹனி மாதிரி தாங்க இருக்குது டெஃபினட்டாகவே. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்தீங்கன்னா மெயினாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தாலே மெயினாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடுறாங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் மேப்பில் போட்டால் டேரெக்டாக காணிக்குங்க. டோட்டலாக உங்களுக்கு A to Z ஃபுல்லாக காணிச்சிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் ஓகே நண்பா. நம்ம A to Z ஃபுல்லாக காணிச்சிருப்பேன் இந்த வீடியோ நம்புகிறேன். பார்த்தா இவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இங்கே போகும்போது மீதியை கண்டினியூ பண்ணுறேன் பார்க்க வாங்க. அங்கேருந்து போகும்போது மீதியை பார்க்கலாங்க. நண்பா நம்ம பேசுகிறது கிளம்பிட்டோங்க. மாத்தூர் தொட்டிப்பாலத்துலேருந்து கிளம்பி வச்சு நம்ம இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு பேர ஒரு ட்விஸ்ட்டு தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன ட்விஸ்ட் ஆகிட்டும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரூட்டு தட்டி பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. செங்கல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரூட் வந்து இப்படி மேலே படிக்கட்டில் இப்படி போனீங்கன்னா ஏன்னா மேலே போயிடலாங்க. இப்படியும் போகலாம். நம்ம இப்போ இப்படி திருப்பி இந்தாலும் போனோங்க. இந்தாலையும் போகலாங்க. நம்ம இந்தாலும் வர வழியில் பார்த்துருப்பீங்களா? அந்தாலும் வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்தாலையும் போகலாம், அந்தாலையும் போகலாங்க. ஆனால் இந்தாலும் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு பைசா கிடையாதுங்க. அதாவது டிக்கெட்டு ஒரு பெர் ஹெட்டுக்கு 10 ரூபா, பைக்குக்கு 10 ரூபாங்க, 20 ரூபா. அதனால் இந்தாலும் போனீங்கன்னா பைக்கிலே பார்க் பண்ணிட்டு அந்தாலும் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு மேலே ஃபுல்லாக சுற்றி பார்த்து வரலாங்க. என்ன கான்செப்ட்னா இங்கே டிக்கெட்டு ரூபா கிடையாது. மேலே போய் நீங்கள் பைக் அதாவது மேல் சைடில் போய் நீங்கள் பைக் பார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே போனால் அங்கே டிக்கெட்டு ரூபா உண்டுங்க. அதாங்க கதை. பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட மேலோடி போனீங்கன்னா டிக்கெட்டு ரூபா உண்டு. இந்த அளவு டிக்கெட்டு கிடையாதுங்க. இப்போ தாங்க நாங்களே பார்த்து எங்களுக்கு தாங்க ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குங்க. டிக்கெட்டு இந்த அளவு போயிருக்கலாமே ஃபஸ்ட்டே அப்படிங்கிற கான்செப்ட்னால. ஏன்னா 70 ரூபா நமக்கு சோகை ஆகிட்டுங்க. அதாவது நம்ம என்ட்ரி டிக்கெட்டு அதுக்கப்புறம் கேமராவுக்கு ஒரு 30 ரூபா, டோட்டல் 70 ரூபா கோவிந்த ஆகிட்டோம். நம்ம இந்த அளவு இருந்தால் அந்த 70 ரூபா நமக்கு மிச்சமாயிருக்கும். ஏதாவது சாப்பிட்றலாம், கெஸ்ட்டாக ஏதாவது வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ பிரச்சனை ஒன்றும் இல்லை நண்பா. நம்ம நீங்கள் வந்து கிளம்பிட்டாங்கன்னு போகும்போது ஒரு வழியாக வந்தவங்க மாற்று தொட்டி பாலத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துங்க. சுற்றி பார்த்துருந்தாலும் நம்ம வந்த மாதிரியே போயிட்டுருக்கோம் நண்பா. நெக்ஸ்ட் ரேட்டு நம்ம சேனலை பார்க்கலாங்க. இதோட நம்ம இந்த விளாக முடிக்கலாம் நண்பா. இன்னும் நெக்ஸ்ட் வர வெளியில் பார்க்கலாங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் கேட்கிறேன் நண்பா. நன்றி, வணக்கம்.